ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி வர்க்கால கிளம்பியாச்சு. ஆல்ரெடி நம்ம ஸ்டோரி ஃபாலோ பண்ணுறதுக்குலாம் தெரிஞ்சிருக்கோம். இந்த வீடியோ வந்து லேட்டாக தான் போடுன்னு நினைக்கிறேன். வர்க்கால கிளம்பி நாங்கள் 3 மணிக்கு கிளம்புனோம். இப்போ பார்த்திங்கன்னா 6:35 கோயம்புத்தூர்ல தான் கிளம்புனோம். இப்போ திருச்சூர்கிட்டே வந்துட்டோம். திருச்சூர் டவுனை தாண்டி வந்துட்டோம். நாங்கள் இப்போ ஒரு 5 பேர் போகிறாங்க. 4 பைக்ஸ் அண்ட் 5 மெம்பர்ஸ். என்னோடய தம்பி எல்லாரும். சரிங்க, மீதியெல்லாம் வந்து நான் மோட்டோ கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வர்க்காலா போயிட்டுருக்கோம். ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி வந்து இல்லாமல் இது வரைக்கும் நம்ம இது வரைக்கும் 2 நாள் ட்ரிப்பு போனதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து 2 நாள் ட்ரிப்பு போயிட்டுருக்கோம். 2 நாள் ட்ரிப் மீன்ஸ் 1 நாள் ஸ்டே. அதாவது இன்றைக்கி வந்து சாட்டர்டே, இன்றைக்கி நைட்டு போய் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு ஃபுல்லாக, இன்றைக்கும் ஃபுல்லாக சுற்றிட்டு நாளைக்கு ஃபுல்லாக சுற்றிட்டு வர போகிறாங்க. திஸ் இஸ் த பிளான். நம்ம கூட 5 பேர் வந்திருக்கோங்க. அநேகமாக கேமரா பேக்கில் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு டேங்க் மேலே ஒரு பேக் வச்சுருக்கேன். என்னோடய தம்பி, அப்புறம் அகில், அப்புறம் நம்ம கூட வர சார், அவர் யார் ஐயோ மறந்துடுச்சு, பால் சார், அப்புறம் இன்னொருத்தர் அஸ்வத். நாங்கள் 4 பைக்குங்க. நம்மளோட பைக்கில் டபுள்ஸ். என் தம்பி என் பின்னாடி தான் உட்காந்துருக்கான். அப்புறம் போகிறப்ப மாற்றி மாற்றி ஓட்டலான்னு சொல்லிட்டு இப்போ தாங்க அப்படியே கிளம்பி பொறுமையாக போய்கிட்டு இருக்கோம். இந்த ஃபோனை வச்சுட்டு என்னால் முடியலங்க. இந்த சாம்சங் ஃபோனை வந்து நான் மேப் பார்க்கலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இது எங்கள் வீட்டில் இருந்த ஃபோன் தான். ஃபுல்லாக ஆடாக வந்துட்டுருக்குங்க. அதுவும் ஆடுனா கூட பரவாயில்ல, கன்றாவே ஆடு வருது. அதுதான் மேப்பை டவுன்லோட் பண்ணியே போட்டேன். இப்போது நாங்கள் இன்றைக்கி எத்தனை மணிக்கு கிளம்புனோன்னா 3 மணிக்கு காலைல கிளம்புனாங்க. 3 மணின்னு சொன்னோம். அப்புறம் 3:30 வச்சு, அப்புறம் 4 ஆச்சு. கரெக்டாக 4 மணி தான் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புனோம். இப்போ மணி பார்த்திங்கன்னா 6:40 ஆகுது. 6:40க்கு திருச்சூர் தாண்டிட்டோம். திருச்சூர் தாண்டி கொச்சின் ஹைவேஸில் இருக்கோம். இதே ஸ்பீடில் போனால் நம்ம இன்றைக்கி மத்தியானத்துக்குள்ளே வர்க்கால போயிடலாம். அதுவும் ரொம்ப ஸ்பீடெல்லாம் போகலைங்க. 90 to 100 தான் போயிட்டுருக்கோம். நல்லாவே ரோடு காலியாக இருந்துச்சு. இருந்தாலும் 90 to 100 தான் போயிட்டுருக்கோம். என் வாய்ஸ் சார் எப்படி கேட்குதுன்னு தெரில. கடான்னு அந்த சவுண்டு வருதா இல்லை வரலையா நான் தெரில. இங்கே சரிங்க, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு மீதியெலாம் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா டைமும் ஆகுது. அவங்க முன்னாடி டீம் போயிட்டாங்க, விட்டுட்டேன், நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ போய் பிடிக்கணும் அவங்கள. இன்னும் டோல்கேட் வித்தியாசமாக இருக்குது. உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கா நான் தெரியலைங்க. இப்போ தான் விடிஞ்சுது, அதனால தான் விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். 3 மணிலேருந்து எடுக்க சரி அப்போயே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பேசலாம் தான் நினச்சேன். சரி கண்ணே தெரியலையே ஏன் அப்படின்ட்டு அப்புறம் அதை விட்டுட்டேன். எங்கேயா போயிட்டீங்க? பின்னாடி ஒரு மனுஷன் வரானா இல்லையான்னு கூட பார்க்குறது இல்லையா? வாவ், இப்போ தான் சன்ரைஸ் ஆகுது. சாமி இருங்க சாமி. ஃபுல்லாக ஐயப்பன் சாமிக்கு மாலை போட்டு இந்த சைடு தான் போயிட்டுருக்காங்க. எனக்கு கோயில் இந்த சைடு தான் இருக்குமோ, ஐ டோன்ட் நோ. இங்கே என்ன ரோடு டேமேஜாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொச்சினுக்கு 38 கிலோமீட்டர்ஸ் தான். கொச்சின் பக்கமாக வந்தாச்சு. பரவாயில்லைங்க, 7 தான் ஆகுது. 7 மணிக்கு கொச்சின் கிட்டே வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு 12:01 நம்ம போய்டுவோம்னு நினைக்கிறேன். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்புனா 12:01 போயிடலாம். தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். கொச்சின்குள்ளே போக போக டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாகுதுங்க. கொச்சின் பக்கமாக நெருங்கல் டிராஃபிக் அதிகமாகிட்டே இருக்குது. சிக்னலும் அதிகமாகிட்டே இருக்குது. இன்னும் 214 கிலோமீட்டர். மேப்பில் வந்து 5.5 மணி நேரம் காட்டுதுங்க. 5.5 மணி நேரம்னா இப்போ 7, 8, 9, 10, 11, 12, 1 அதான் 1, 2 போயிடலாம். போயிட்டா கயாக்கிங், அப்புறம் அந்த ஜடாயு ஸ்டாச்சுன்னு நினைக்கிறேன். அது பேர் சரியாக தெரியல. ஜடாயு தான் நினைக்கிறேன். இந்த பேர் தப்பாக சொன்னால் மன்னிச்சிடுங்க. அது போய் பார்த்துட்டு அதுதான் இன்றைக்கோட
இதாக இருக்கும். கயாக்கிங் தான் முக்கியமாக போகணுங்க. ஏன்னா அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கயாக்கிங் சூப்பராக இருந்துச்சு. வீடியோலாம் பார்த்தப்போ பயங்கரமாக இருந்துச்சு. அதை போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி நீங்கள் அதிகம் விலாகாக பார்ப்பீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ட்ராவல் அண்ட் விலாக்ஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்வேஸ் என்ன சொல்கிறது, இங்கிலீஷே பேசணும். நம்ம எப்பயுமே ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோஸில் நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் கொச்சினுக்கு 32 கிலோமீட்டர் இருக்குங்க. கொச்சினுக்குள்ளே போகலாமா என்ன பண்ணலான்னு தெரியல. நான் போய் ஹாட் வீல்ஸ் கார் வாங்கலாம்னு நினச்சேன். ஆனால் 7 தான் ஆகுது. இப்போ போனால் எதுவுமே திறந்துருக்க மாட்டாங்க. 10 மணிக்கு மேலே தான் நான் திறப்பாங்க. அதனால் இப்போது எதுவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே எல்லாருமே ஒரு மாதிரி கோளாறாகவே வண்டி ஓட்டுறாங்க. இந்த கேரளா லாரி இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ரக்கடாகவே வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க. டென்ஷன் ஆகுது பார்த்தா. ஒரு டிஎன் வண்டி கூட பார்க்க முடியல. ரேராக தான் டிஎன் வண்டி இருக்குது. இந்த சைடு தான் ஐயப்பன் சாமிக்கு மாலை போடுறவங்க போயிட்டுருக்காங்க. கோயில் இங்கே தான் இருக்குமோ எனக்கு தெரியவில்லை. பை 3 get 1 ஃப்ரீ ஃபென்டாஸ்டிக் 4 லேண்ட் அண்ட் வாட்டர் ஸ்லைடு ஒண்டர்லா கொச்சின். ஆமாம், கொச்சின் ஒண்டர்லா இருக்குல்ல. அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் என்னங்க, நான் கொச்சினுக்குள்ளேயே வரல. ஆனால் இங்கேயே எல்லாமே இருக்குங்க. கொச்சினுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு கேரளாவோட தலைநகரம் கொச்சின் தான் நினைக்கிறேன். தமிழோட தலைநகரம் சென்னை மாதிரி இங்கே கொச்சின். இஸ் தட் ரைட்? ஃப்ரெண்ட்ஸ், கொச்சினுக்கு வந்தாச்சு அப்படி தான் நினைக்கிறேன். பெரிய டவுன் வந்துருச்சு. ஆனால் கொச்சின் போர்டு எங்கேயும் போடல. ஏதோ போர்டில் பார்த்தா தெரியுமா? பேங்க்கு பேர் போடல. என்னங்க பஸ் இது? ஏங்க கேரளாவில் மட்டும் பஸ் இவ்வளோ காமெடியாக இருக்குது? இவ்வளோ பெரிய சிட்டியில் கொச்சினுங்கிறது ஒரு என்ன சொல்கிறது தலைநகரம். நான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நமக்கு எல்லாம் அந்த பெங்களூர் தமிழ்நாடுலாம் பார்த்தோன்னா இங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இப்போ பாருங்க. இவ்வளோ பெரிய சிட்டிக்குள்ள நடுவில் இருக்க பில்டிங்லாம் பாருங்களேன். பாலாடைஞ்சு பண்ண பங்களா மாதிரியெல்லாம். நாம் இப்போது எதனா லெஃப்டில் கட் பண்ணோம். அதான் நம்ம டீமுக்கு இது பண்ணேன். என்னங்க கர்த்தர் சாமி எல்லோரும் நல்லா இருக்கணும். அதெல்லாம் வீடியோக்காக பண்ணுறேன்னு வச்சுக்க போகிறாங்க. பசங்க கட் பண்ணிடுவோமா? பரவாயில்ல. காலையிலனால நல்லா விடிகாலையில் ஒரு 7:17 கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டைம் வந்திருந்தால் நல்லா டிராஃபிக்காக இருந்திருக்கும். அவ்வளோதாங்க. ஹைவேஸ்லாம் முடிஞ்சு. இதுக்கு மேலே இந்த மாதிரி ரோடு தான் வரப்போகுது ஃபுல்லாக. இதுக்கு மேலே தாங்க இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, நல்லா ஜாலியாக காற்று வாங்கிட்டு ஜாலியாக ஓட்டிகிட்டு வந்தோம். இப்போ இனிமேல் பார்த்து கவனமாக தான் ஓட்டிகிட்டு போனோம். ஏன்னா இந்த மாதிரி தான் ரோடு ஆப்போசிட்டில் வண்டி வர மாதிரி தான் வரப்போகுது. சைடு வாங்குறதுலாம் கஷ்டம்தான். ஓகே, பார்ப்போம். பீச் ஓரமாக போகலாமா இல்லை மெயின் ரோட்லேயே போகலாமான்னு தெரிலங்க. 2 வழி இருக்குங்க. ஒன்று பீச் ஓரமாகவே கடல் ஓரமாகவே ஒன்று போகுது ரொம்ப ஒட்டி. அது இன்னும் ரொம்ப குட்டி ரோடாக இருக்குது. 1 வே ரோடு மாதிரி தான் இருக்குது. ஒரே ஒரு வண்டி போகிற மாதிரி தான். அதில் போனால் நல்லாயிருக்கும். இந்த ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது. மோசமாக மீன்ஸ் மோசமாக இல்லை. இந்த ரோடு நல்லா தான் இருக்குது. அங்கே தான் குண்டு குழியுமாக இருக்குது. பட் இதில் நம்மளால் ஸ்பீடாக போக முடியல. ரொம்ப டிராஃபிக்காகவே இருக்குது. வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. லூஸ் மாதிரி ஓட்டிகிட்டு வரானுங்க இந்த கேரளா பஸ்காரனுங்க. ஒரு மாதிரியாகவே வராங்க. ஏறி இது வரைக்கும் வராங்க. ஒருத்தன் டென்ஷன் ஆகுது. அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போகணும். இந்த சைடில் வரவங்களாக இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. இப்போ ரோடு நல்லாவே பெண்டு அது இதுன்னு அதெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ நம்ம கொச்சின் தாண்டி வந்தாச்சுங்க. கொச்சினுக்குள்ளே போகலை. கொச்சினுக்குள்ளே போகணுன்னா டிராஃபிக் ஆகிடும். இங்கேயே இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. 7:30 தாங்க ஆகுது. 7:30க்கு க்ரௌடு கொஞ்சம். ஏன்னா இது கொஞ்சம் மெயின் சிட்டி. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப கன்ஜஸ்டடாகவும் இருக்குது ரோடு, அந்த கடை இதெல்லாம்.
அதனால் கொஞ்சம் டிராஃபிக் நல்லாவே தெரியுது. இப்போ நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கோம். இன்னும் வந்து 194 கிலோமீட்டர் தான். டைம் பார்த்திங்கன்னா 5 மணி நேரம் காட்டுது. 194 கிலோமீட்டர் இந்த ரோட்டில் 5 மணி நேரம் ஆகும் தான் நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சீக்கிரமாக போவோம் இன்றைக்கி. ஏன்னா எங்கேயுமே நம்ம நிற்க போகிறதில்ல, ஸ்ட்ரெயிட்டாக வர்க்காலாவில் தான் போய் நிற்க போகிறோம். வர்க்காலாவில் போய்ட்டு ரூமில் எல்லா திங்ஸும் வச்சுட்டு அப்புறம் நம்ம போய் கயாக்கிங் வந்து 6 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு 3 மணி இல்லை ஒரு 2 மணிக்கு அங்கே போய்ட்டோம். டக்குன்னு போய் பேக்லாம் வச்சுட்டு டக்குன்னு ரெடி ஆகிட்டு அப்படியே டக்குன்னு கயாக்கிங் போயிடணும். ஏன்னா அது வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் போகிறது. அது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நான் வீடியோஸில் பார்த்தப்பே பயங்கரமாக இருந்துச்சு. நான் கயாக்கிங் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து மொட்டையான ஒரு ரிவரில் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்லாம் இது வரைக்கும் போனதில்லை. நமக்கு நீச்சலும் வேறு தெரியாது, அது ஒரு விஷயம். ஐயோ, அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. ஓகே, அரை வரையும் தெரியுங்க. அந்த லைஃப் ஜாக்கெட் வச்சு தான் நம்பி தான் போகணும். மூணார் 96 கிலோமீட்டர். டவுன் சென்டர் இந்த சைடு கோட்டயம். வர்க்காலாங்கிற ஒரு பெரிய காணும். வைல்ட் லைஃப் சேஞ்சுரி 155 கிலோமீட்டர். டர்ன் லெஃப்ட். எங்கேயா என்ன காணோம்? எல்லா ஊர்லேயும் சிக்னலு. ஹூஸ் ஹார்ன் அடிக்கிறாங்க சாப்பிட்றதுக்கா? இப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையும் வண்டியாக நிற்கிது. இதென்ன அது? லாரி சூப்பராக இருக்குங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி தான் வராங்க. யாரா நீ பைக் போகிற இடத்துல லாரியை கொண்டு வந்து சொல்லிவிட்டு இருக்க? டேய் வடக்கம் எச்செல்லாம் துப்புறானே. இங்கே பாருங்களேன், இதுதான் எனக்கு வந்து ஆச்சரியமே. ஒரு மெயின் சிட்டிக்குள்ளே எல்லாம் பாலடைஞ்ச பங்களாவா? எல்லா ஊர்லேயும் அப்படி தான் இருக்குது. அவனுக்கு நம்பி போகலாமா? தலைமையிலே அவனை துப்பிடுவானா? இதில் ஏறி போயிடலாமா? வேண்டாம். மூணார் 96 கிலோமீட்டர் இங்கேருந்து. இதுவும் ஒரு ரன்னிங்கில் விழுந்த மாதிரி ஒரு ஃபீலிங். இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு பால் அடைஞ்ச போங்களா.